பார்ப்பது லீ கேமிங் தமிழ். என்னைக்கு வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி மைன்கிராஃப்டில் ஜாவா எடிஷனில் ஒரு நியூ வேர்ல்டு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நியூ வேர்ல்டுனா இல்லை, நான் ஆல்ரெடி வந்து அந்த வேர்ல்டு வந்து விளையாடிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லீ கேமிங் தமிழ்னு ஒரு வேர்ல்டு இருக்கா, இந்த வேர்ல்டு நம்ம இப்போதைக்கு விளையாட போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் போடல, ஸோ செகண்ட் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்த காலி பண்ணிட்டு நம்ம வந்து வேறு இடத்துக்கு போக போகிறோம். நான் போன பார்ட் வந்து போட்டிருக்கலாம் தான், பட் நான் அதை வந்து போடல. போன பாட்டு போட்டிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு நம்ம இங்கே வந்துருந்தோம் அப்படின்ட்டு. அண்டு நம்ம தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டு அப்படியே போயிடலாம். இது நமக்கு தேவையில்லை. சில திங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஓகே, நம்ம ஸ்வாட் எடுத்து இதில் வச்சுக்கலாம். அண்டு ஸ்மித்திங் டெம்ப்ளேட் வந்து மெயினானது. ஸோ நான் போன பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணல. அந்த பாட்டில் வந்து ஒரு அவுட் போஸ்ட் இருந்துச்சு. அந்த அவுட் போஸ்ட்டுக்கு போய் தான் இதெல்லாமே லூட் பண்ணிட்டு வந்தேன். அந்த அயன்லாம் இந்த கேவுக்குள்ளே போய் மைண்ட் பண்ணிட்டு வந்தேன், பட் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துக்கலாம். ஓகே கைஸ், ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு இந்த கேம் பிளேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த கேம்ப் ஃபயர் உடச்சி எடுத்துக்குவோம். சில்க் டச்சுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதையும் உடச்சிக்கலாம். ஓகே, பெட்டு மெயின், பட் பெட் எடுக்கிற எல்லாத்துக்கு நம்மகிட்ட இது இல்லை. இந்த ஒயிட் ஹோலை தூக்கி போட்டுடலாம். ஓகே, நம்ம செஸ்ட்டில் வெளியே போய் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புனா மட்டும் போதும். ஓகே, நான் உங்களை மேலே போய்ட்டு சந்திக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஓகே நம்ம வந்து இப்போதைக்கு மேலே போவோம். ஓகே, ஐயோ நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. ஓ மை காட், இப்போ நம்ம எங்கே போகுது? மேலே வாட்டரிங் டேர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேலே போய்க்கலாம். ஓகே ஓகே, இதெல்லாத்தையும் டேர்ட்டை மைண்ட் பண்ணிப்போம். வேர் இஸ் த டர்ட்? எஸ் ஹியர். ஓகே, இங்கே வாண்டரிங் டேடர். ஓகே, அந்த சைடு இருக்கானுங்க. நமக்கு வந்து இந்த வாண்டரிங் டேடரை வந்து டியூடு கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு அடிக்கிறோம், செத்துப்பேன். ஓ மை காடு, நான் கீழே குழி இருக்கிறதையே பார்க்கல. இப்படிலாம் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஓகே, மேலே போவோம். ஸோ இவ்வளோ நாங்கள் மேலே ஏங்கினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி மேலே ஏக வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதே இடத்துல தான் கொண்டு வந்து விட்ருக்குது. டக்குன்னு எதாவது ப்ளேஸ் பண்ணு. அவ்வளோதான். ஓகே, இந்த டைமாக நம்ம கீழே விடாமல் போவோமான்னு பார்க்கலாம். ஆனால் கைஸ், நிஜமாக அள்ளு விட்டுருச்சு. டப்புன்னு அந்த இடத்த குழி இருந்துருக்குது கைஸ். அதை கவனிக்காமல் போயிட்டு அதுக்குள்ளே போய் விழுந்துட்டோம். ஓகே, இந்த டைம் வந்து குழியை கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம சர்வே ஆனது வந்து ஒரு பெரிய விஷயந்தான், ரொம்ப பெரிய குழி அது. அதில் எப்படி சர்வே ஆனதுன்னு எனக்கு இன்னும் புரியலை. ஓகே, இவங்ககிட்ட ஏதாவது பெஸ்ட்டு ட்ரைட்ஸ் ஏதாவது கொடுக்கானா? ஒன்றுமே இல்லை. அப்போ இவனை வந்து போட்டதில்லை. ஓ வாட் இஸ் திஸ்? ஓகே, எனக்கு ஒரே ஒரு லீடு மட்டும் தான் கிடச்சிருக்கு. இவன் நம்மளை கீழே தள்ளி விட்டுருவான் போலக்கு. கைஸ், இவன் யாரு கைஸ்? இவன் வகுத்தான் இங்கே வரைக்கும் வந்து நம்மளே வேக அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளே 2 ஹார்ட்டில் தான் இருக்கோம். செத்துட்டோன்னா நமக்கு ரீசெட் பாயிண்ட் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. என்னையே அடிக்குக. வாண்டரிங் டேடர் கீழே வந்து செத்துட்டான். ஐயோ, ஒன்றதே நான் தான். ஆடியோ குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதெல்லாம் நான் போக போக சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏதாவது வில்லேஜ் கிடைக்குமாங்க தேடலில் நான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் இங்கே நிறைய ஆடை பார்த்தேன். சரி, ஃபுட்டு கிடைக்குமேன்னு இதை கொண்டுட்ருக்கேன். ஆடு ரொம்ப பண்ணுது. ஓகே, நமக்கு இந்த கிராவல்லாம் தேவையில்ல. அண்டு தூக்கி போடுறோம். அந்த இடம் கொஞ்சம் மவுண்டைன் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு இங்கே வந்தேன். தென் ஒன்லி ஐ சி திஸ் கேவ். இது எல்லாமே ஒரே கேவ் தானா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக கேவ் இருக்குமா? எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை.
பட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், இங்கே வாங்க, ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது இந்த கேவு. ஜெய்ஜாண்டிக் கேவ். இதில் வந்து நிறைய அயன் கிடைக்கும், டைமண்ட்ஸ் கிடைக்கும். பட் நமக்கு வந்து முதல்ல தேவைப்படுறது ஒரு வில்லேஜ். இங்கே பக்கத்துலேயே வில்லேஜ் கிடச்சுன்னா சொல்லி வாய மூடுறதுக்கு முன்னாடி வில்லேஜ் கிடச்சிருச்சு. வாவ், அமேசிங். ஸோ நான் வந்து இது கோஆர்டினேட்ஸ் வந்து நோட் பண்ணிக்குவேன். ஓகே, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம அப்படின்னா தான் நம்மளால் இதை வந்து இங்கே வந்து கரெக்டாக வாங்க முடியும். அண்ட் திஸ் வில்லேஜ் இஸ் லொக்கேட்டட் அட் த மிடில் ஆஃப் த லேக்கு. வாவ், அமேசிங். ஸோ நம்ம வந்து முதல்ல நான் இது வரைக்கும் போட்ட சீரிஸ் எதுவுமே கண்டினியூ பண்ணலை நான். ஸோ ஏன்னா அடிக்கடி சேவ் போகுது, இல்லாட்டி ஏதாவது புது வெர்ஷன் இருந்துச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்போ பார்த்து கரெக்டாக கேம் ஃபைல் வந்து இது இந்த வெர்ஷனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷேடு கிடைக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் காரணமாக நம்மளுக்கு நிறைய டைம் கேம் ப்ளே வந்து போயிருக்கு. பட் இந்த டைம் கண்டிப்பாக அவ்வளோலாம் நடக்காது நான் நம்புகிறேன். ஓகே, நான் வந்து இங்கே வந்து ஒரு செஸ்ட் இருக்குது. நத்திங் பட் ஃபுட்டுங்கிற மாதிரி ஃபுட்டாக இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல வீடு கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டிலே கொஞ்சம் நாளைக்கு தங்கிக்கலாம். ஸோ வில்லேஜஸ் உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. ஓகே ஓகே, இங்கே கொஞ்சம் ஏதாவது நல்ல லூட்டு கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எம்கள் இந்த மாதிரிலாம். ஓகே, இங்கே நிறைய வீடு இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காதுல்ல? ஆமாம். இங்கே இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. செஸ்ட்டு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்துட்ருக்கேன். ஏதாவது ஃபுட்டாக மட்டும் வச்சுருக்கானுங்க. எதுவுமே இல்லை. ஓகே, அந்த இடத்துல கொஞ்சம் ஏதாவது இடம் இருக்குது. முதல்ல நம்ம இங்கே வந்தோடனே ரீசெட் பாயிண்ட் செட் பண்ணணும். இவ்வளோ தூரம் தள்ளி வந்து கடைசியில் செத்துட்டு இருந்தோம்னா இதாகிடும். ஓகே, நம்ம ரீசெட் பாயிண்ட் செட் பண்ணல, எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டோன்னா செத்துக்குவோம். அடி தான். ஏதோ இந்த ஹைட்டில் நான் கீழே விழுந்தாலும் நான் செத்துக்குவேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குவேன். அண்டு ஓகே, நமக்கு தான் ஹெல்த் ஆகிடுச்சு. இனிமேல் எங்கேயா போய் சுற்றிட்டு வரலாம். ஓகே, எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வீடு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்குவேன். ஸோ வீடு 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 என்ன கைஸ் இது? இங்கே எங்கேயுமே வீடு இல்லை. ஓகே, இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது. ஓ, இது இவனுடைய வீடா? இவனுடைய வீட்டில் எனக்கு என்ன வேலை? நம்ம கிளம்பிக்கலாம். அயன் கோலம். ஓகே, நான் வந்து என் பெட்டை வந்து இப்படி போட்டு இப்படி செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே நிறையா ஃபுட் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுடைய இந்த அயனு, இந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடலாம். ஓகே, இந்த பிக்காக்ஸ் எனக்கு தேவைப்படும். ஸோ அண்ட் தீஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். கோல்டன் தேவையில்ல. ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த ஆகமுமே பண்ணலை. பட் நம்ம வந்து இப்போதைக்கு கீழே போய் அந்த நம்ம ஒரு இடத்த பார்த்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து கீழே போவோம். ஸோ அதுக்காக நான் அயன் ஆகமுக்கு போல டேரெக்டாக வந்து டைமண்ட் ஆகமுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அயன் ஆகமா செஞ்சோன்னா நம்மகிட்ட 64 அயன் இருக்குது. பட் நான் போன சீரீஸில் எடுத்தது தான் 64 அயனும். பட் அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு அதாவது ஹேண்ட் இந்த மாதிரி திங்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அந்த மாதிரி திங்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அயன் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் அயனை வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக டைமண்ட் ஆகும்போது போவேன். முதல்ல நம்ம வந்து பார்த்த கேவுக்கு போவோம். அந்த கேவுக்கு போயிட்டு நம்ம அந்த கேவில் வந்து ஏதாவது ஒரு நம்ம உள்ளே போய் இப்போதைக்கு மைனிங் மட்டும் பண்ணுவோம். ஓகே, இந்த சீரீஸ் வந்து மைனிங் சீரீஸ் லைக் தேட் வீக்கெண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த கேம் நம்ம எங்கே பார்த்தோன்னே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. என்கிட்ட வந்து ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. பட் அதுவும் பார்க்கலாம். பட் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வாட்டர் கிராஸ் பண்ணி தான் வந்தோம். ஸோ ஐ திங்க் ஸோ அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். எஸ், இதுதான் ஐ திங்க் ஸோ இந்த சைடு தான். ஓகே, இங்கே வந்து பார்த்தா நம்மளுக்கு இங்கே எதுவுமே தெரியலை. எஸ், ஐ ஃபவுண்ட் இட். அது அங்கே இருக்குது, ஆப்போசிட், லிட்ரலி ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸ்ப்ரிண்ட் பண்ணுறா. ஸ்ப்ரிண்ட் பண்ணுறான். ஓகே,
இப்போ வந்து நம்ம இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். நான் பழைய சீரீஸ் ஒன்று போட்டிருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு 2 சீரீஸ் போட்டிருப்பேன். பட் அந்த சீரீஸில் என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலி நான் வந்து கேம் விளையாடிட்டு இருந்தேன். நான் ஏதோ நான் வந்து ஓல்டஸ்ட் வெர்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓல்டர் வெர்ஷன் ஒன்று வந்து எடுத்தேங்க. கேம் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஓல்டர் வெர்ஷன் உள்ளே போனால் நியூ வெர்ஷன் எல்லாமே இதாகுமா, அதாவது நம்மளால் நியூ வெர்ஷனை ப்ளே பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ ஏன்டா பண்ணோங்க ஆயிடுச்சு. ஐயோ ஒன் டே பண்ண மிஸ்டேக் நான் திருப்பி பண்ணக்கூடாது. ஓகே, முதல்ல லைட்டை வைக்கணும். ஸோ இங்கே வந்து நல்லா பெரிய கேவ் இது. ஹண்டிங் மான்ஸ்டர் அச்சீவ்மெண்ட்டே நான் இப்போ தான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ நான் பழைய கேவில் நான் அங்கே ஹண்டிங் மாஸ்டர்ஸ் அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கப்பேன். பட் க்ளோஸ் ஆஸ் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து வெயில்ஸ் அப்போ வந்து இது வந்து இங்கே வந்து ஒரு இது இருக்குது, மைண்ட் ஷாஃப்ட் இருக்கணும் கண்டிப்பாக. வெயில்ஸ் வந்து அடிச்சுட்டு வந்ததுக்கு. எஸ், ஓ மை காட் டியூட், ஒரு மைண்ட் ஷாஃப்ட் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. ஸோ இவனா ஓ சும்மா லைட் எடுத்துக்க எழுத்துலடா. அப்படியே போய் வேலைக்கெல்லாம் வந்தக்கப்புறம் நம்மகிட்ட ஹெல்த் இல்லை, சாப்பிட்றதுக்காக நல்ல வேலை ஃபுட் எடுத்துகிட்டு வந்தேன். லிட்ரலி இந்த இடத்துல நம்ம டெட்டாக இருப்போம். சாப்பாடை முதல்ல சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த கைஸ் பொட்டேட்டோ இவ்வளோ ஸ்லோவாக ஏற்றுது, நான் அதுக்கு பெட்டே சாப்பிட்டு போயிடுவேன். 2 தான். ஓகே, இன்னும் 1 தேவை. ஓகே, நான் அதுக்கு வந்து பொட்டேட்டோ சாப்பிட்றேன். நான் பொட்டேட்டோ ஹாஃப் ஹெல்த் வந்து எனக்கு ஏற்றுன மாதிரி ஞாபகத்துக்கு இருக்குது. ஓகே, மேலே வந்து ஒரு மைண்ட் ஷாஃப்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து போக வழியிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டு கிடச்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் வி கேன் மைன் இட். அண்டு இங்கே வாங்கும்போது தான் ஒருத்தனை அடித்தான், யாருன்னு அந்த இல்லை. ஓகே, நம்ம வந்து மேலே போவோம். கைஸ் இந்த இடம் வந்து லிட்ரலி அபோவ் மைனஸில் இருக்குது. அபோவ் மைனஸ்னால் டேய் டேய் கொஞ்சம் எந்திக்குவீங்களா? ஸோ கைஸ் நல்ல வேலை நான் கீப் இன்வென்ட்ரி வச்சுருக்கேன். ஸோ அதனால் தப்பிச்சேன், இல்லாட்டியே சோழியை முடிச்சுக்குப்பானுங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம திருப்பி மைனிங்க்கு போகலாம், நோ ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம ஃபுல்லு ஹெல்த்தோடு இருக்கோம். நம்ம வந்து முதல்ல ஃபுட்டு எடுத்துகிட்டு போவோம். ஃபுட்டு எடுக்காமல் போகிறது வந்து நம்ம அங்கே போயிட்டு திடீர்னு மாட்டிக்கிற மாதிரி ஆகும். ஸோ நம்மளோட வீடு இங்கே தானே இருக்குது. எஸ், நம்மக்கிட்ட வந்து என்னென்ன ஃபுட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆப்பிள்ஸ் வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஏன்னா ஆப்பிள்ஸ் வந்து நம்ம வந்து குதிரைங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், குதிரைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம், குதிரைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனாலே நான் வந்து ஆப்பிள்ஸ் எடுத்துகிட்டு போகல. அதுக்கு பதிலாக நான் வந்து இன்னும் செஸ்ட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. ஐ திங்க் ஸோ அந்த வீடு தான். அந்த வீட்டில் வந்து இன்னொரு செஸ்ட்டு இருக்கும், அந்த செஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். சாம்பி ஓகே, உள்ள போடா போடா போடா. எஸ், பொட்டேட்டோஸ்லாம் இந்த பொட்டேட்டோஸ் வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்ல இது நிறைய ஹெல்த் ஏற்றும். பட் இப்போதைக்கு எனக்கு சமைக்கிறதுக்கு டைம் இல்லை கைஸ். நான் உடனே போவேன் இந்த சைடுன்னு தான் நினைக்கிறேன். கடை தான் போகணும், கரெக்டாக தான் நினைக்கிறேன். அப்படியே போகலாம். ஓகே, இப்படி வச்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரவுண்ட் ஆக மாட்டோம், அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அண்ட் கைஸ், ஸோ இதோடைய பார்ட் 2 வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். ஸோ இது வந்து பார்ட் 1 வச்சுக்கலாம். ஸோ பார்ட் வந்து கண்டிப்பாக வரும், வராதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வரும் பார்ட் 2. ஸோ நான் வந்து இந்த சீரீஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி தான் பண்ண போவேன். நான் வந்து மிஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த சீரீஸை. கண்டிப்பாக அந்த சீரீஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். நம்ம வந்து மைண்ட் ஷாஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நிறைய இடம் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டைமண்ட்ஸ் போடு மாஸ்கைஸ்.
ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு இது தம்ப்நெயிலுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐ ஃபவுண்ட் டைமண்ட்ஸ் இன் மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு போடலாம். அண்டு வெயிட் அ செகண்ட், இது எப்படா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்? எஸ், ஓகே ஓகே, எஸ். ஸோ நவ் வி கேன் மைண்ட் திஸ் டைமண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டைமண்டு, ஓகே. டியூட் நிறையா இருக்குது, நிறைய டைமண்ட்ஸ் இருக்குங்க. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஜாம்பீஸ் அண்ட் ஆல். இனிமேல் நம்ம வந்து வேட்டை தான். -16 இருக்கேன். -16 எனக்கு வந்து இது ரிசோர்ஸஸ்லாம் கிடைக்குது. எங்கேயோ வந்து என்னை அடிக்கிறதுக்கு வரானுங்க. ஆனால் ஆகோஸ், ஓ எங்கே தான் இருக்கியா? நீ ரீலோட் பண்ணுவேன், நான் வந்து இது பண்ணுவேன். ஆடுறா, அடிச்சு தான் பார்க்கண்டா. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து நிறைய டைமண்ட்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும் போல இருக்கு. நம்ம அப்படியே உள்ளே போய் செக் பண்ணலான்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைமண்ட் போடு மாஸ். ஓகே கைஸ், போன சீஸ் தான் நான் டைமண்ட் எடுத்ததை காமிக்கல. இந்த சீஸாவது கண்டிப்பாக டைமண்ட் எடுத்ததை காமிக்கணுமேனு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் கைஸ். இது டைமண்ட் கிடையாது, இது பேக் லேப்பீஸ். ஸோ லேப்பீஸும் நமக்கு தேவை தான். அங்கே டைமண்ட் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால தான் அங்கே செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம ஃபுல் ஹெல்த் பாக்கில் இருக்கோம். அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடத்துல நான் பழைய கேவுக்கு தான் போனேன். அது ரொம்ப பெரிய கேவ் மாதிரி இருந்துச்சு. ஒரு ட்ரென்ச் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. பட் அது வந்து ரொம்ப குட்டி கேவு. ஆகா, அங்கே 2 பேர் இருக்கானுங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆகா, ஒருத்தனை பார்த்துட்டான்டா. ஐயோ ஐயோ, என்னத்தன் ஐ எம் நாட் ஃபியர்ட் ஆஃப் எனி ஒன்டா. இந்தா ஒன்று, இந்தா போ போ போ. டேய் தள்ளி போங்கண்டா. வயசுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க, அவங்களாம் என்னால் சமாளிக்க முடியாது. ஓகே, கீழே மைண்ட் ஷாஃப்ட் போகுது. ஓகே, தட்ஸ் அ பெட்டர் திங் ஃபார் அஸ் பிகாஸ் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவன் வந்துட்டான்டா. டேய் பொட்டேட்டோ சாப்பிட்றோம், பொட்டேட்டோ போடா. நம்ம சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. கைஸ் ஹெல்த் ஏற்றணும் கைஸ். 7 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்த்தா போதும். ஜாம்பி வில்லேஜை கியூர் பண்ணலாம் தான். அதான் என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்லை, அதுக்கு அவனுக்கு கியூர் ஓ ஐயோ 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 ஐயோ, எஸ் வாடு போச்சா? ஐயோ, என் ஸ்வாடு போச்சு கைஸ். சுத்தம் இத்தனை மைண்ட் காட்டும் வளர்ந்துருச்சு, உள்ள ஒன்றுமே இல்லையா? டேய் போங்கடா, சுத்தம் கீழே ஒன்றுமே இல்லை கைஸ். நம்மளுக்கு துரோகம் பண்ணாங்க கைஸ், உள்ள ஒன்றுமே இல்லை கைஸ். என்ன கைஸ் நடக்குதுங்க? சரி, நம்ம மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே தேடுவோம். -34 தேடிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்டோன் ஸ்வார்டு இருக்குது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அயன் ஸ்வார்டு எடுத்தோன்னு உங்களுக்கு தெரியாது. பட் நான் கீழே முழுக்க மைனிங் போய் தான் எடுத்தேன் அதை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நானே அதை வந்து போகாமல் பண்ணிட்டேன். ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ ஓகே, இங்கே கோல்டு இருக்குது. கோல்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ அதனால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் -34 தான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 54 ஆமாம், 54 தான் நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ் கிடைக்கும். பட் 54 வந்து ஓகே, நம்ம வந்து இந்த வழியாக போவோம் இப்போதைக்கும். கைஸ் அவன் கண்ணை மட்டும் பார்த்தக்கூடாது கைஸ், பின்னாடியே துவச்சி அடிப்பான். ஓகே, அயன் தான் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கு. அயனில் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, எங்கேயுமே ஒன்றுமே இல்லையா? ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வந்த வழியே திருப்பியும் போயிட்டு கீழே பார்த்து போகுது, இங்கே போயிட்டு இங்கே ஒரு டேர்ன் எடுத்து இங்கே ஒரு ஜம்ப் அடித்து அப்படியே இந்த வழியாக போயிட்டு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப் அடித்து ஐயோ எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போடுறா. ஜாம்பி சவுண்ட்லாம் அல்டிமேட்டாக கேட்குது. எனக்கு மேலே தான் ஜாம்பிஸ்லாம் இருக்குது போல இருக்குது. ஓகே, நம்ம இதுக்குள்ளே இப்போதைக்கு தேடுவோம். இங்கே ஒன்றும் இல்லை.
இங்கே தான் சவுண்ட் ரொம்ப ஹெவியாகுது. இவ்வளோ பெரிய ஏரியாவா? இவ்வளோ பெரிய க்ளோஸ்டு ஏரியா இருக்குது. இது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம அண்டர் கிரவுண்ட் பேஸ் ஏதாவது கெட்டுறோம்னு வச்சுக்கலாம். ஓ மை காட், எவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்களா? கீழே செமக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து எங்கேயும் அடி வாங்காமல் இந்த ஆப்போசிட் சைடு போய் ஆப்போசிட் சைடில் நான் என்னத்தை பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்பைடர் ஸ்பானை பார்த்தேன். பகுது 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 2 வந்துச்சு. பேசுறவங்க நம்ம தள்ளி விட்ருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களை தள்ளி விட்றேன். சூப்பர். ஓகே, இப்போதைக்கு நம்ம அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். நான் என்ன பண்ணலான்னா, நம்ம கிட்ட ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்ல, இது கீழே போட்டு நம்ம வந்து ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். எஸ், ஓகே, எஸ் வி டிட் இட். அண்ட் டைமண்ட் பிக்காக்ஸ் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நிறையா பண்ணலாம். இந்த என்சான்ட்மெண்ட் புக் எங்கேருந்து வந்துச்சு? இது பாட்டிலோ என்சான்மெண்ட் வந்து என்கிட்ட நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகே, சேனல் நீங்கள் என்ஜாய்மெண்ட்டு அந்த இது உடஞ்சதில் வந்துருக்குது என்கிட்ட. அதை நான் கவனிக்கவே இல்லை. இப்போ தான் எனக்கு புரியுது. ஓகே, நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ அந்த இடத்துக்கு போய் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்வாடு செஞ்சுப்போம். ஸோ தேவைப்படுற விஷயம்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வாடு தான் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. இந்த ஸ்வாடையாவது நான் லூஸ் பண்ணாமல் இருக்க வேணான்னு பார்க்கலாம். அண்ட் என்சான்மெண்ட் டேபிளுக்கு இந்த 2 டைமண்டு. என்சான்மெண்ட் டேபிளுக்கு வந்து எங்கே இருக்குது என்சான்மெண்ட் டேபிள் வந்து என்சாண்டிங் டேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. நமக்கு வந்து ஒப்சிடியன் தேவைப்படும். அப்படின்னா தான் அந்த கிராஃப்டிங் ரெசிபி வரும். ஸோ ஒப்சிடியனுக்கு நம்ம வந்து திருப்பியும் கீழே போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ கீழேயும் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறையா ஹேபேல் இருக்குது. ஸோ அந்த ஹேபேல் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு போய்க்கலான்னு தான் வந்தேன். ஓகே, டைமண்ட் வச்சு மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். டைமண்ட் எவ்வளோ பெரிய இது கைஸ். டைமண்ட் வச்சு தான் கைஸ் நம்ம டூல்ஸு ஆகமக்கெல்லாம் செய்யணும். நான் நினச்ச மாதிரியே அயன் ஆகமக்கு பதிலாக நம்ம வந்து டைமண்ட் ஆகமம் செய்வோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மீதி டைமண்ட்ஸ்லாம் எடுத்த வீடியோவாக நான் வந்து போடுறேன். அவங்களுக்கு அடிச்சக்கூடாது. இப்போ பின்னாடி தொகத்தி அடிப்பான். ஸோ எதுக்கு நான் இப்போ ஹேபேல் எடுக்கிறேன்னா, கீழே போகும்போது அடிக்கடி நம்மக்கிட்ட ஃபுட்டு இருக்காது. அந்த டைம் இந்த ஹேபேலை வந்து நம்ம பெட்டாக மாதிரி சாப்பிட்றலாங்கிற ஒரு ஐடியாலாம் நான் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். சூரியன் மகையும் அந்த நேகம் நம்ம வந்து இந்த கேம் பிளே வந்து முடிக்கும். என்னடா தம்பி நல்லா இருக்கியா? மைண்ட் கொள்ளம். ஏய், நீ என்னடா ஏன் வீட்டில் முடிஞ்சிருக்க? எப்படி வேக்கப் பண்ணலாம்? நான் அடிச்சேன்னா ஆகிறதுக்கும் அது அவனுக்கு வந்து ஹர்ட் ஆகிடும். ஸோ அதான். எஸ் கைஸ், ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கவங்களாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் பாய் கைஸ்.